நீட்ல ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கான்செப்ட் பார்த்தோம்னா ஒர்க் எனர்ஜி பவர்ல மாஸ் வெலாசிட்டி மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜி இதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அப்ப இந்த கான்செப்ட் கிளியரா புரிஞ்சுன்னா நீங்க எப்படி கேட்டாலும் டக்குன்னு பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இப்போ ஒரு பார்ட்டிகிள் இருக்கு, அந்த பார்ட்டிகிளோட மாஸ் எம் அப்படின்னு வச்சுக்கலாம். இட் மூவ்ஸ் வித் த வெலாசிட்டி வி. இப்போ மாஸும் வெலாசிட்டியும் தெரிஞ்சுன்னா நம்ம மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிகிள் வந்து என்ன அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? மாஸ் இன்டு வெலாசிட்டி. அப்ப பி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? மாஸ் இன்டு வெலாசிட்டியா? இதை பார்த்துக்கோங்க. இப்ப மொமெண்டம் வேணும்னா மாசி வெலாசிட்டி மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஒருவேளை மாஸ் வந்து நமக்கு வேணும்னா மொமெண்டம் டிவைட் பை வெலாசிட்டி. ஒருவேளை வெலாசிட்டி வேணும்னா என்ன சொல்லலாம்? மொமெண்டம் டிவைட் பை மாஸ். இப்ப இதை பார்த்து எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதாவது ஒரு ரெண்டு வேல்யூ தெரியுது, ஒரு அன்னோன் வேல்யூ இருக்குன்னா இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதுக்கு அடுத்த லெவல் கொஸ்டின் என்ன சார்? இதை வச்சுட்டு என்னன்னா கைனடிக் எனர்ஜி, நமக்கு மாஸ் அண்ட் வெலாசிட்டி இருக்குன்னு நமக்கு என்ன தெரியும்? கைனடிக் எனர்ஜி என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. அப்ப கைனடிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா வந்து என்ன? half m v ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கைனடிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா half m v ஸ்கொயர். இன் டேர்ம்ஸ் ஆஃப் மொமெண்டம் கைனடிக் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் மொமெண்டம் கைனடிக் எனர்ஜி வந்து பாருங்க, E is equal to p ஸ்கொயர் டிவைட் பை 2m. p ஸ்கொயர் டிவைட் பை 2m தான் கைனடிக் எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மொமெண்டம். அப்ப இதுல இருந்து மொமெண்டம்கான ரிலேஷன்ஷிப் டேர்ம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி p is equal to என்ன சொல்லணும்னா ரூட் ஆஃப் 2me அப்படின்னு சொல்லலாம். இதுல ஈங்கிறதுல கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல். அப்ப கைனடிக் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் மாஸ் தெரிஞ்சுன்னா மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிகல் p is equal to என்ன சொல்லலாம்? ரூட் ஆஃப் 2me அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகே, அடுத்து இப்ப இதை வச்சுட்டு நம்ம எந்த வேல்யூலாம் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் பாருங்க. ஒருவேளை மொமெண்டம் கான்ஸ்டன்டா இருக்கு, நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? E is equal to p ஸ்கொயர் பை 2m னு தெரியும். அப்ப மொமெண்டம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா அப்ப இந்த வேல்யூ கான்ஸ்டன்ட், p ஸ்கொயர் பை 2ங்கிறது கான்ஸ்டன்ட். அப்ப E is inversely proportional to mass. அப்ப மாஸ் அதிகமாச்சுன்னா கைனடிக் எனர்ஜி கம்மியா இருக்கும், அதே மாதிரி மாஸ் கம்மியா இருந்துச்சுன்னா கைனடிக் எனர்ஜி அதிகமா இருக்கும். அதாவது லைட்டர் பாடி மோர் கைனடிக் எனர்ஜி. இதுக்கான கண்டிஷன் என்ன? மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். சரியா? இது ஒரு கண்டிஷன். அதுக்கு அடுத்தது இப்போ ஒருவேளை மாஸ் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இதே ஈக்குவேஷன் மாஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறப்ப என்ன வரும்? கைனடிக் எனர்ஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த மொமெண்டம். அப்ப E இஸ் ப்ரொபோர்ஷனல் டு p ஸ்கொயர். சரியா? அப்ப மொமெண்டம் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா கைனடிக் எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். அதுவே மாஸ் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா கைனடிக் எனர்ஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த மொமெண்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஒருவேளை கைனடிக் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது இப்ப கொடுத்துறாங்க. அப்ப மொமெண்டம் எப்படி இருக்கும்? மொமெண்டம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் த மாஸ். பாருங்க, கைனடிக் எனர்ஜி கான்ஸ்டன்டா இருக்குன்னா p இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரூட் m. இதுல வந்து பாருங்க கைனடிக் எனர்ஜி கான்ஸ்டன்ட். அப்ப என்ன வரும்? p ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2m னு வரும். அப்ப p ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2m இல்லனா p இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் m அப்படின்னு சொல்லலாம். p இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் m. ஒருவேளை வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா மொமெண்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். மாஸ் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு மொமெண்டம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி மாஸ் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ கைனடிக் எனர்ஜி அதிகமா இருக்கும். இதுக்கு கண்டிஷன் வந்து வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா இது எல்லாமே இந்த ஜஸ்ட் இந்த ஃபார்முலாஸ் வச்சு சொல்லியிருக்கேன். ஓகே, இதை பேஸ் பண்ணி எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. an electron and a proton have equal momentum. ஒரு எலக்ட்ரான் கொடுத்துட்டாங்க, ஒரு புரோட்டான் கொடுத்துட்டாங்க, ரெண்டுக்குமே ஈக்குவல் மொமெண்டம் இருக்கு. the ratio of that kinetic energy, kinetic எனர்ஜிக்கான ரேஷியோ கேட்கறாங்க. அதாவது kinetic energy of electron to the kinetic energy of the proton. இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு என்ன? ஈக்குவல் மொமெண்டம். மொமெண்டம் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்ன? கைனடிக் எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். அப்ப லைட்டர் பாடிக்கு மோர் கைனடிக் எனர்ஜி இருக்கும். அப்போ வந்து என்ன சொல்றாங்க? an electron and a proton have equal momentum, the ratio of the kinetic energy of electron to kinetic energy of proton கேட்டா which is equal to mass of the proton divided by mass of the electron. சரியா? இது எப்படி வருது பாருங்க. நான் இப்பதான் உங்களுக்கு சொன்னேன். அப்ப கைனடிக் எனர்ஜி சரியா, மொமெண்டம் வந்து என்ன சேமா இருக்கும்போது கைனடிக் எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். அப்ப கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் டு கைனடிக் எனர்ஜி ஆஃப் புரோட்டான் கேட்டா மாஸ் ஆஃப் த புரோட்டான் டிவைட் பை மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். சோ த கரெக்ட் ஆன்சர் என்ன? mp is to me. இதுதான் வந்து என்ன இதுக்கான ஆன்சர். சரியா? அப்ப இந்த மாதிரி நீங்க ஒரு கொஸ்டின்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அதுல இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா நீங்க பார்த்துதான் ஆன்சர் பண்ணலாம். நீங்க ஒர்க் அவுட் பண்ணவே தேவையில்லை. ஓகே, அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க.
two bodies of masses 1 kg and 4 kg have equal kinetic energy. The ratio of their momenta. அப்போ P1 by P2 என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ரெண்டு பார்ட்டிகல் கொடுத்துட்டாங்க. ரெண்டு பார்ட்டிகல் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளோட மாஸ் 1 kg, செகண்ட் பார்ட்டிகளோட மாஸ் 4 kg. ரெண்டுக்குமே ஈக்குவல் கைனடிக் எனர்ஜி இருக்கு. ரெண்டுக்குமே ஈக்குவல் கைனடிக் எனர்ஜி இருக்கிறப்ப ரேஷியோ ஆஃப் தேர் மொமெண்டா. கைனடிக் எனர்ஜி கான்ஸ்டன்ட் என்ன சொன்னேன்? மொமெண்டம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் த மாஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப P1 by P2 கேட்டா ரூட் ஆஃப் 1/4 வரும். அப்போ 1:2 ஆன்சர் பார்த்த உடனே சொல்லிடலாம். சரியா பாருங்க, two bodies of masses 1 kg and 4 kg have equal kinetic energy. Ratio of their momenta. மொமெண்டாக்கான ரேஷியோ என்ன? இப்ப P1 by P2 கேக்குறாங்கன்னா ரூட் ஆஃப் M1 by M2 ரூட் ஆஃப் 1/4 வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து என்ன வரும்? 1:2 சொல்லிடலாம். அதுக்கு அடுத்தது the kinetic energy of a particle having momentum 10 kg meter per second and mass 2 kg is. அப்ப ஒரு பார்ட்டிகிளுக்கான மொமெண்டம் வந்து என்ன அப்படிங்கிறது கேக்குறாங்க. மொமெண்டம் இல்ல, கைனடிக் எனர்ஜி மொமெண்டம் கொடுத்துட்டாங்க. மொமெண்டம் என்ன? 10 kg மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துட்டாங்க. மாஸ் கொடுத்துட்டாங்க. கைனடிக் எனர்ஜி என்னன்னு கேக்குறாங்க. அப்ப கைனடிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன? E is equal to P square divided by 2m. இது ஜஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் தான். அப்ப P ஸ்கொயர்னா 10 into 10 divided by 2 into மாஸ் எவ்வளவு? 2 kg. அப்ப 100/4 25 ஜூல்ஸ். இது ஜஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தடு. நீங்க பார்த்தோன்னே இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா போதும். அதுக்கு அடுத்தது அடுத்த क्वेश्चन பாருங்க. if momentum of a body is doubled its kinetic energy becomes. இப்ப மொமெண்டம் டபுள் ஆச்சுன்னா kinetic energy எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுங்கிறது கேக்குறாங்க. இப்ப ஒரே பார்ட்டிகிள் அதுக்கு வந்து அப்ப இப்ப இதுல மாஸை பத்தி எதுவும் சொல்லலன்னா என்ன அர்த்தம்? மாஸ் வந்து ஒரு பார்ட்டிகிள் இருக்கு, அந்த பார்ட்டிகிளோட மொமெண்டம் டபுள் பண்றாங்க அப்படின்னா அதோட kinetic energy என்ன ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப மாஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்ட்டு அர்த்தம். அப்ப kinetic energy is proportional to square of the momentum. அப்ப E is proportional to B square. அப்ப என்ன ஆகுது? momentum டபுள் ஆச்சுன்னா kinetic energy 4 times increase ஆகும். ஏன்? 2 square. 2 square என்ன? 4. E is proportional to B square னா நம்ம என்ன சொல்லலாம்? 4 times increase ஆகும். அதுக்கு அடுத்தது two bodies have equal velocities. velocity சேமா இருக்கு. ratio of their kinetic energy என்ன? அப்ப velocity சேமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? half mv square. kinetic energyக்கான ஃபார்முலா என்ன? half mv square. இப்ப velocity கான்ஸ்டன்ட்னா E is proportional to m. kinetic energy எதை பொறுத்து இருக்கும்? மாஸ் பொறுத்து தான் இருக்கும். அப்ப வந்து என்ன? ரேஷியோ ஆஃப் their kinetic energy என்ன அப்படிங்கிறது கேட்கறாங்க. which is equal to m1:m2 அப்படிங்கிறது வரும். so the correct answer வந்து ஆப்ஷன் 2 m1:m2. அப்ப வந்து பாருங்க, நான் உங்களுக்கு சிம்பிளா ஒரு கான்செப்ட் சொல்லிட்டு அதுல ஒரு 5 கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். சரியா? இதுல வந்து என்ன? ஒரு பார்ட்டிகிள் அதோட மாஸ் m, அதோட வெலாசிட்டி v கொடுத்துட்டாங்க. அதுக்கான மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜி அதை பார்த்தோம். இதுல எப்படி எல்லாம் ஒன்னோட ஒண்ணு இது இன்டர் ரிலேட் ஆயிருக்கு. ஒரு வேல்யூ கான்ஸ்டன்ட்னா இப்ப இன்னொரு வேல்யூ எப்படி ஒரு வேல்யூ பொறுத்து மாறும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திருக்கோம். சரியா? இதுல வந்து பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 4-5 ட்ரிக் இதுல இருக்கு. அதை பேஸ் பண்ணி ஒரு 5 கொஸ்டின் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு கான்செப்ட்ல பார்க்கலாம்.